அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று திங்கட்கிழமை ஏப்ரல் 21 இன்று தவறவிடக்கூடாத 24 நிமிடங்கள். அப்படி என்ன ரகசியம்? இந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நம் வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்களுடைய பொன்னான 2 நிமிடங்களை ஒதுக்கி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக மாதம் ஒரு முறை 2 முறை இந்த இரகசிய நேரம் வரும். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் ஏப்ரல் 21 இன்று திங்கட்கிழமை வருகிறது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட 24 நிமிட காலத்தை தான் இரகசிய நேரமாக நாம் கருதுகிறோம். அதாவது உத்திராட நட்சத்திரம் இதன் கடைசி 2 பாதம் இருக்கும் நேரம், திருவோணம் இதன் முதல் 2 பாதம் இருக்கும் நேரம் இணையும் காலமே அபிஜித் நட்சத்திர காலமாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும் 24 நிமிடத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது உறுதி. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரங்களில் புராண கதைகள் சொல்கின்றன. இன்று இந்த நட்சத்திரம் எப்பொழுது வருகிறது? ஏப்ரல் 21 திங்கட்கிழமை பிற்பகல் 12:25 12:49 வரையுள்ள 24 நிமிடமே அபிஜித் நட்சத்திர நேரம். யாரை எப்படி வழிபட வேண்டும்? அபிஜித் நட்சத்திர நேரமான இன்று பிற்பகல் 12:25 12:49 வரையுள்ள 24 நிமிடத்திற்குள் நம் வீட்டு பூஜை அறையில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணரின் அல்லது பெருமாளின் படத்திற்கு முன் 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். படத்திற்கு துளசி மாலை சாத்தி மஞ்சள் நிற மலர்களை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற அல்லது உங்களது எந்த பிரார்த்தனை நிறைவேறினால் உங்களது வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்று நினைக்கிறீர்களோ அது சரியாக வேண்டுமென்று பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். மஞ்சள் நிற லட்டை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை 3 முறை மனதார கூறி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். கூற வேண்டிய மந்திரம் அபிஜித் சித் சக்சித் துதி அபிஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்ய விஷ்ணுமேதினாம் பவத வலாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம். இந்த மந்திரத்தை 3 முறை கூறி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை எந்த தடங்களுமே இல்லை. உத்திராடத்திற்கு கணபதி, திருவோணத்திற்கு திருமால் இவர்களை வணங்கி முதல் முறையாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை செய்கிறீர்களோ அதே பிரார்த்தனையை நிறைவேறும் வரை அடுத்தடுத்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே பிரார்த்தனையைத்தான் வைக்க வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லியும் பிரார்த்திக்கலாம். இந்த 24 நிமிடங்கள் உங்களுடையது. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த 24 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்லி நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.